الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فما لنا من شافعين ولا صديق حميم صدق الله العظيم புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிகழட்டுமாக. ஆமீன். இயற்கையாக மனிதனுடைய வாழ்வு மற்றொரு மனிதனை சார்ந்ததாக இருக்கிறது. எப்பொழுதுமே மனித வாழ்வு ஏதாவது ஒரு நட்பை தேடக்கூடியதாகவும் தன்னுடைய இந்த துன்பங்களில் யாராவது ஒருவரை கலந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் தான் வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கு சுருக்கமாக சகவாசம் என்று சொல்லப்படும். யாருடைய ஏதாவது நட்பு, அந்த நட்பின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நல்லவைகள் என்ன, அந்த நட்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நட்பினுடைய அடிப்படைகள் எவ்வாறு இஸ்லாம் அமைந்திருக்கிறது, ஒருவரோடு நாம் இணைந்திருப்பதின் காரணமாக நம்மிடத்தில் என்னென்னவெல்லாம் மாற்றம் ஏற்படும் என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்று பார்ப்போம். ஒரு அழகிய கவிஞர் கூறுகிறார், அனில் மர்இலா தஸ்அல், ஒரு மனிதனை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதனிடத்தில் நீ கேட்காதே, அவனை பற்றி கேட்காதே. ஃபஸ்அல் அன் கரீனி, அவனுடைய நண்பனை பற்றி கேள். ஃபகுல்லு கரீனின் பிமுகாரினின் யக்ததி, ஒவ்வொரு நண்பனும் அவனோடு இணைந்திருப்பவர்களை பின்பற்றுகிறான், ஒவ்வொரு மனிதனும் தான் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்களை பின்பற்றுகிறான் என்பதாக அந்த கவிஞர் கவி பாடுகிறார். அன்பானவர்களே, நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய செயல்பாடுகள் பொறுத்ததல்ல, நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கும் அடிப்படை நம்முடைய செயல்பாடுகள் பொறுத்ததல்ல, மாறாக நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து நமது வாழ்வு அமைக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ் பஅதுக்கும் லிபஅதின் அதுவுன், ஒரு நேசன் மற்றொரு நேசனுக்கு மறுமையினுடைய நாளிலே எதிரியாக மாறிவிடுகிறான். இல்லல் முத்தகீன், ஆனால் நல்லடியார்களை தவிர. யார் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அந்த நல்லடியார்கள், ஒரு நல்லடியார் மற்றொரு நல்லடியாருக்கு நேசனாக மறுமையில் மாறிவிடுவார். இவர் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார், அவர் இவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார். இப்படிப்பட்ட வாழ்வு தனத்தை அந்த நல்லடியார் கொண்டிருப்பார். ஆனால் அந்த மனிதன் ஒரு கெட்டவரோடு தொடர்பு இருக்கக்கூடிய சமயத்திலே அவரிடத்தில் கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, இருந்தாலும் அவருடைய லாபத்திற்காக வேண்டி, அவருடைய முகஸ்துதிக்காக வேண்டி நாம் ஒரு இடத்திலே பழகினால் அந்த பழக்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கூறுகிறான், அல்லாஹ் பஅதுக்கும் லிபஅதின் அது, ஒரு நேசன் மற்றொரு நேசனுக்கு மறுமையினுடைய நாளிலே எதிரியாக மாறுவார். இல்லல் முத்தகீன், ஆனால் நல்லடியார்களை தவிர. எப்படி எதிரியாக மாறுவார், எப்படி எதிரியாக மாறுவார்? ஹதீஸில் இருக்கிறது, நாளை மறுமையினுடைய நாளிலே ஒருவர் நரகத்தில் வீழ்ந்து கிடப்பார். அவர் கூறுவார், யா அல்லாஹ், நான் இந்த நரகத்தினுடைய செயலை செய்வதற்கு இந்த நபர் தான் காரணமாக இருந்தார், நான் என்னுடைய செயலில் சேர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் இந்த நபர், இவர்தான் எனக்கு பீடி குடிக்க கற்றுக் கொடுத்தார், இவர்தான் எனக்கு சினிமாவுக்கு அழைத்து சென்றார், இவர்தான் எனக்கு மதுவை கற்றுக் கொடுத்தார், இவரும் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நபரை அழைத்துக் கொள்வார் தன்னுடைய நரகத்திற்காகவே. அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, தங்களுடைய குழந்தைகளினுடைய விஷயத்தில் தாங்கள் கவனத்தை மேற்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய தன்மை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, இவர்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் என்ற பாதுகாப்பான சிந்தனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நாம் கேள்விப்பட்டதின் அடிப்படையிலே சில குழந்தைகள் சிறு வயதிலேயே
பீடி குடிக்கக்கூடிய தன்மை நமது இஸ்லாமிய குழந்தைகளிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் கேள்விப்பட்டோம். மிகுந்த கவலைக்குள்ளான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பெற்றோர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். தனது மகன் என்ன செய்கிறான், அவனிடத்தில் என்ன குறை இருக்கிறது, அவனிடத்தில் என்ன மாற்றம் இருக்கிறது, என்ன மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற கடமை ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கிறது. சிறு வயதிலேயே தனது 10வது பார்க்காத நிலையில் ஒரு மாணவன் பீடி குடிக்கிறான் என்றால் அவனுடைய காலேஜினுடைய நடையில் அவன் என்ன செய்வான், அவனுடைய திருமண பந்தத்தில் அவன் என்ன மேற்கொள்வான், இதை ஒவ்வொரு பெற்றோரும் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். தனது குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரு ஃபாயிலி. எவர் ஒருவர் ஒரு நலவை சொல்லுகிறாரோ, ஒரு நலவின் பக்கமாக அறிவிக்கிறாரோ, அந்த நலவை செய்தவரைக்குண்டான நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒருவர் ஒரு நலவை சொல்லுகிறார், இது நலவு, இதை செய் என்று சொல்லுகிறார். மற்றொருவர் அதை செய்கிறார். செய்தவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அந்த நலவின் பக்கமாக ஏவியவருக்கு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அதேதான் ஒரு தீமைக்கும் ஒரு தீமைக்குமான நன்மைக்குமான இருவேறு சம்பந்தம் அதேதான். ஒரு தீயதை ஒருவருக்கு பழக்கி கொடுத்து விடுகிறார். ஒருவரை பார்த்து ஒருவர் ஒரு தீயதை செய்கிறார். அவர் அந்த தீயதை செய்யும் காலமெல்லாம், அவர் அந்த பாட்டை கேட்கும் காலமெல்லாம், அவர் அந்த சினிமாவிற்கு செல்லும் காலமெல்லாம், முதல் தடவை அழைத்து சென்று விட்டார், பழக்கி விட்டார், அவர் செய்யும் காலமெல்லாம், அவருக்கு பிறகு அவர் யாருக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுக்கிறாரோ அந்த அனைத்து பாவமும் அதற்குண்டான அறிவை புகழ்த்தினார் அல்லவா, அதன் பக்கமாக சலாதம் செய்தார் அல்லவா, அறிவித்துக் கொடுத்தார் அல்லவா, காண்பித்துக் கொடுத்தார் அல்லவா, அதே நபருக்கு சென்று கொண்டே இருக்கும். இது நன்மைக்கும் பொருந்தும், இது தீமைக்கும் பொருந்தும். எனவே நாம் யாரோடு சகவாசம் வைத்திருக்கிறோம், அவர் நல்லவரா, அவருடைய நாவில் நல்ல விஷயங்கள் வருகிறதா, அவருடைய சிந்தனை நல்லதாக இருக்கிறதா, அவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்தானா என்ற விஷயங்களை பார்த்த பிறகு அவரோடு நாம் சகவாசம் மேற்கொள்ள வேண்டும், அவரோடு நட்பு வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவருடைய முகஸ்துதிக்காக வேண்டி அவர் என்னோடு பேச வேண்டும், அவர் என்னோடு சிரிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் குழப்பத்தை விளைவித்து விடுவார், எனக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்துவார், எனக்கு எதிரான சூழ்நிலையில் அவர் செயல்படுவார் என்பதற்காக வேண்டி ஒருவரோடு நாம் நட்பு கொண்டால் அந்த நட்பு நமக்கு நலவை ஒரு காலம் பெற்றுத் தராது. மாறாக அந்த நட்பின் காரணமாக நாம் கீழ்நிலையை சிந்திக்க நேரிடும் என்பதற்கு எவ்விதமான சந்தேகம் இடமில்லை. அன்பானவர்கள், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், குன் மினஸ் சாலிஹீன், குன் மினஸ் சாலிஹீன், நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சேர்வது நல்லவர்களோடு இருக்கட்டும், அப்பொழுது உங்களுக்கும் நலவுக்குண்டான தன்மை ஏற்படும். ரசூலுல்லாஹ் அதற்குண்டான உதாரணத்தை சொல்லித் தருகிறார்கள். நல்ல நண்பன் அவன் யார்? நல்ல நண்பன் யார்? அவன் 5 வேளை தொழுகக்கூடியவனாக இருப்பான், அவன் குர்ஆன் ஓதக்கூடியவனாக இருப்பான், அவன் மௌலிதினுடைய மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான், நல்ல விஷயங்களின் பக்கமாக ஆர்வம் மேற்கொண்டு வளரக்கூடிய ஒரு பிள்ளையாக இருப்பான். இப்படிப்பட்ட நல்ல நண்பனிடத்திலே நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நல்ல நண்பனுடைய உதாரணம் அத்தர் பூசியவனை போன்றது, நறுமணத்தை பூசியவனை போன்றது. அவனுடைய நறுமணத்தை அவன் உங்களுக்கு தரவில்லை என்றாலும் கூட அதனுடைய வாசம் உங்களுக்கு அடிக்கும், அதன் மூலமாக நீங்களும் நறுமண காற்றை சுவாசிக்கலாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். தீய நண்பனுடைய சகவாசத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொன்னார்கள், தீய நண்பர்கள் யார்? அவனிடத்திலே வீடு சிகரத்தினுடைய பழக்கம் இருக்கிறதா என்று பாருங்கள். அவனிடமிருந்து உடனே விலக வேண்டும். அவரிடத்திலே கெட்ட தன்மைகள் இருக்கிறதா, புறம் பேசக்கூடிய தன்மை இருக்கிறதா, கோல் செல்லக்கூடிய தன்மை இருக்கிறதா, சினிமாக்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா, கேளிக்கையில் ஈடுபடக்கூடிய தன்மை இருக்கிறதா, அவரிடத்திலிருந்து உடனே விலக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள், தீய நண்பர்களுடைய உதாரணம் கொள்ளைப்பட்டரை வைத்திருப்பவனை போன்றது. அவன் கொள்ளைப்பட்டறையின் மூலமாக அவன் தானே பிடிப்பான், அதில் கருக்கள் ஏற்படும், கரு தன்மைகள் நீங்கள் தள்ளி இருந்தாலும் கூட, உங்கள் மீது கருப்பு படியாவிட்டாலும் கூட அதனுடைய புகையாவது படியும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். நல்லவர்களோடு நாம் சேர்ந்திருக்கும் காலமெல்லாம் நல்ல விஷயங்களை நாம் அடைந்து கொள்ளலாம். தீயவர்களோடு நாம் சேர்ந்திருக்கும் காலமெல்லாம் தீய பழக்க வழக்கங்களில் நாம் மூழ்குவோமே தவிர அதிலிருந்து வேறு ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குன் மினஸ் சாலிஹீன், நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸமாலனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம் என்ற ஆயத்திற்குண்டான தஃசீரை எழுதுகிறார்கள். ஸமாலனா மின் ஷாஃபிஈன், நாளை மறுமையினுடைய நாளிலே நரகத்தில் மிகுந்த சிரமத்தோடு வாழக்கூடிய மக்கள், நரகத்தில்
ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், எங்களுக்கு யாருமே சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் இல்லையே, வலா சதீக்கின் ஹமீம், நல்ல நண்பன் என்று யாரையுமே நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லையே என்பதாக அவர்கள் கதறுவார்கள். இதனுடைய தப்சீரை செய்கிறார்கள். மறுமையினுடைய நாளிலே ஒரு மனிதர் இருப்பார், அவர் சுவனவாசி. கவனமாக கேளுங்கள் தாய்மார்கள், கவனமாக கேளுங்கள். சுவனவாசி அவர் மறுமைக்கு அல்லாஹ் சுவனத்திற்கு சென்றவுடனே அல்லாஹ் விடத்தில் அவர் கேட்பார், யா ரப்பி ஐன சாஹிபி ஃபுலான், என்னுடைய இன்ன நேசன் எங்கே, என்னுடைய இந்த நேசன் எங்கே, அவர் எங்கே சென்றார், ஐன சதீகை ஃபுலான், என்னுடைய இந்த சகோதரர் எங்கே, லா அராஹு ஃபில் ஜன்னஹ், நான் அவரை சுவனத்தில் பார்க்க முடியவில்லையே, அவர் எங்கே என்று சுவனவாசி ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கேட்பாராம். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், பின்னார் அவர் நரகத்திலே இருக்கிறார், நரகத்தினுடைய செயல்களை செய்தார், அதனால் அவர் நரகத்திலே இருக்கிறார் என்று சொன்னபோது அந்த சுவனவாசி கூறுவாராம், யா ரப்பி அல்லாஹ் லா தக்தபில் லத்தத வுஜூதி ஃபில் ஜன்னா இல்லா பி சதீகி ஃபுலான் மஇ, யா அல்லாஹ் சுவனத்திற்கு வந்தும் கூட என்னுடைய அந்த நேசன் இல்லாமல் சுவனத்தினுடைய இன்பம் எனக்கு தெரியவில்லை, எல்லாம் அந்த நேசன் இல்லாமல் சுவனத்தினுடைய இன்பம் எனக்கு தெரியவில்லை, அவரை என்னோடு நீ அனுப்பு என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவர் முறையிடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நரகத்திலிருந்து எடுத்து தனது சுவனவாசியான அந்த இறை நம்பிக்கையாளருக்கு பரிசளிக்கும் விதமாக அவரை சுவனத்திற்குள்ளாக அல்லாஹ் அனுப்புவார். சுவனவாசிகள் எல்லாம் பார்ப்பார்கள் அவரை, அவரோ நரகவாசி. அவரை பார்த்து கேட்பார்கள், மன் அக்ரஜஹு மினன் நார், இவரை யார் நரகத்திலிருந்து வெளியே எடுத்தது? அல் அன்பியா, நபிமார்களா? நபிமார்கள் வெளியே எடுத்தார்களா? யாராவது நபிமார்கள் அவருக்காக வந்து சிபாரிசு செய்தார்களா? லா, இல்லை. ஷஹீத், அல்லாஹுவினுடைய பாதையிலே சென்று போரிட்டு மரணமடைந்தவர் செய்தாரா? லா, இல்லை. அவருடைய தந்தையோ அவருடைய சகோதரர்களோ யாராவது ஷஹீதானவர்களா? இல்லை. மன் ஷஃபா, யார் அவருக்காக வந்து சிபாரிசு செய்தது? ஷஃபஅலஹு சதீகுஹு ஸாலிஹ், அவருக்கு பதிலளிக்கப்படும் அவருக்கு நல்ல நண்பன் சிபாரிசு செய்தார். நல்ல நண்பன், நல்ல சகவாசம் அவருக்கான சிபாரிசு செய்தது. அவர் சுவனத்தில் புகுந்தார் என்பதாக அவருக்கு பதிலளிக்கப்படும். அப்பொழுதுதான் இந்த சூழ்நிலையை பார்த்துவிட்டு அவர் சுவனத்திற்கு சென்று விட்டாரே, நம்மோடு நரகத்தில் இருந்தவர் சுவனத்திற்கு சென்று விட்டாரே என்ற எண்ணத்தின் காரணமாகத்தான் ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், எங்களுக்கென்று யாருமே சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் இல்லையே, வலா சதீக்கின் ஹமீம், நல்ல தோழர்கள் என்று யாரையுமே நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லையே என்று அவர்கள் கை செய்யப்படுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் என்பதாக ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களை, நாம் யாரோடு நேசம் வைத்திருக்கிறோம், நமக்கு பிரியமானவர்கள் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிகுந்த கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், நமது நேசம் மனிதர்களோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறது. இந்த ஊர் முழுக்க ஒருவர் மற்றொருவருக்கு உறவினர் தான், ஆனால் நமது நேசத்தை நாம் அல்லாஹ்வோடு வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் மிகுந்த கவலைக்குரிய விஷயம். இவ்வளவு பெரிய பள்ளிவாசலிலே ஒரு வக்திற்கு 2 நபர்கள் 3 நபர்கள் வருகிறார். வெள்ளிக்கிழமையிலே இவ்வளவு நேரமாகியும் கூட நமது சகோதரர்கள் வீட்டிலிருந்து இன்னும் புறப்படாமல் இருக்கிறார். இது மிகுந்த கவலைக்குரிய விஷயம். வெள்ளிக்கிழமை பயான் நடைபெறுகிறது, அதற்குண்டான தயாரிப்போடு வருகிறார், அதற்கென்று அவர் நடக்கிறார். சிலர் மக்கள் முன்பாகவே வருவது, வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் மிக சீக்கிரமாக வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை யார் முன்பதாக வருகிறாரோ, முதலாவதாக யார் வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருவாரோ, தொழுகைக்கல்ல, வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கென்று எல்லோரையும் விட முன்பதாக இருப்பது, அவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். யார் வெள்ளிக்கிழமையிலே இரண்டாவதாக வருவாரோ அவருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். மூன்றாவதாக யார் வெள்ளிக்கிழமைக்கு வருவாரோ அவருக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். நான்காவதாக வரக்கூடியவருக்கு ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். ஐந்தாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு கோழியினுடைய முட்டை அளவிற்கு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்குண்டான நன்மை அவர் பெற்றுக் கொள்வார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரொம்ப சஹீஹான ஹதீஸ். பொழுது வெள்ளிக்கிழமைக்கு நாம் முந்தி வர வேண்டும். அப்படி முந்தி வந்த மக்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன் சொல்லுங்க. அன்பானவர்களே, நாம் எப்பொழுதுமே நம்முடைய சகவாசத்தை அல்லாஹ்வோடு வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். பள்ளியோடு தொடர்புடைய நபர் யார் பள்ளியோடு அவருடைய உள்ளம் லைத்திருக்குமோ அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவர்கள் நாளை மறுமையினுடைய நாளிலே எல்லா மக்களும் அவர்களுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த மக்கள், பள்ளியோடு தொடர்புடைய மக்கள், அவர்
தன்னுடைய வேலைகளில் அவர்களை பள்ளியில் பார்க்க முடியும். அந்த மக்கள் நாளை மறுமையினுடைய நாளிலே அரசினுடைய நல்லுக்கு கீழாக இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது என்ற 7 நபர்களில் ஒரு நபர் பள்ளியோடு தனது உள்ளத்தை வைத்திருக்கக்கூடியவர். அவர் பள்ளியோடு வைத்திருக்கக்கூடியவர். அவருக்கென்று எந்த பொறுப்பும் இருக்காது, அவருக்கென்று எந்த சூழ்நிலையும் இருக்காது. அவர் மிகப்பெரிய நபராக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மாறாக அவர் தொழுகைக்கு வருகிறார், 5 வேளை தொழுகைக்கு வருகிறார். அவருக்கு சொன்னார்கள், யார் வந்தாலும் சரி ரசூலுல்லாஹினுடைய சொல் எந்த காலத்திற்கும் யாருக்கும் மேம்பட்டதோ கீழ்பட்டதோ கிடையாது. யார் வந்தாலும் சரி அவருக்கு அரசினுடைய நிழல் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு நாளை மறுமையில் இருப்பார். அந்த நபர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார், சஹாபாக்களை நேசிக்கிறார், வலிமார்களை நேசிக்கிறார். நல்லவர்களோடு அவர் நாளை மறுமையிலே அவரோடு இருப்பார். அந்த நபர் பணத்தை நேசிக்கிறார், கெட்ட சகவாசங்களை நேசிக்கிறார், மக்களோடு சேர்ந்து இருந்து குழப்பம் விளைவிப்பதை நேசிக்கிறார் என்றால் அவர் நாளை மறுமையில் அவர்கள் எங்கு இருப்பார்கள்? அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பார். முழுவதுமாக சொன்னார்கள், யார் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு நாளை மறுமையில் இருப்பார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் சொல்லுகிறார்கள், எனது நேசனாக இந்த உலகத்தில் நான் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அபூபக்கரை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனால் எனது நேசனாக நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் யாரையும் தனக்கு நேசனாக வைக்கவில்லை. உள்ளத்திற்கு நெருக்கமாக யாரும் இல்லை. யாரை மட்டும்தான் வைத்தார்கள்? அல்லாஹ்வை மட்டும்தான் வைத்தார்கள். நாமும் அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நட்பினுடைய தன்மையை எடுத்து சொல்லுகிறார்கள். நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அஹ்பிப் ஹபீபக ஹூனம்மா அஸா யகுன பகீதக யௌமம்மா. உனது நேசனை நீ அளவோடு நேசித்துக்கொள், ஏனென்றால் ஒரு நாள் அவன் உனக்கு எதிரியாக வாய்ப்புண்டு. அஹ்பிப் ஹபீபக அபகல் பகீதக ஹூனம்மா அஸா யகுன ஹபீபக யௌமம்மா. உனது எதிரியை நீ அளவோடு எதிர்த்துக்கொள், ஏனென்றால் ஒரு நாள் அவன் உனக்கு நேசனாக வாய்ப்புண்டு. எல்லாவற்றும் மனிதனோடு இருக்கக்கூடிய தொடர்பை அளவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதனோடு இருக்கக்கூடிய தொடர்பு சாதாரணமாக அன்றைக்கு பலன் தரக்கூடியதுதான். மனிதனோடு இருக்கக்கூடிய தொடர்பு அன்றைக்கு பலன் தரும். அப்பொழுதற்கு சந்தோஷப்படுத்துவார், பிறகு அவரை கேவலப்படுத்துவார். அப்பொழுதற்கு அவர் உயர்த்தி பேசுவார், பிறகு அவரை தாழ்த்தி பேசுவார். இது மனிதனுடைய சூழ்நிலை. அல்லாஹ்வோடு ஏற்படக்கூடிய தொடர்பு என்றும் நிரந்தரமானது. உலகத்திலும் அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்து விடுகிறான், மறுமையிலும் அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்து விடுகிறான். அன்பானவர்களே, நம்முடைய எல்லோருடைய மனதிற்கும் தெரியும், நமது எல்லோருக்குமே தெரியும், அல்லாஹ் நல்ல வாழ்வை கொடுக்க தகுதி படைத்தவன். அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அதற்கு தகுதி படைத்தவர்கள் அல்ல என்பதை ஈமான் கொண்டவர்கள் நாம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அதற்கு ஒத்துப்போவது கிடையாது. எப்பொழுது நம்முடைய ஈமானும் செயல்பாடுகளும் ஒத்துப்போகுமோ, தொழுகைக்குண்டான முக்கியத்துவம் நமது வாழ்க்கையில் வருமோ, எப்பொழுது நம்முடைய சகவாசத்தை நாம் நல்லவர்களோடு ஏற்படுத்திக் கொள்வோமோ, தீய விஷயங்களிலிருந்து நாம் தவிர்த்து நல்ல விஷயத்தின் பக்கமாக வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோமோ, அன்றிலிருந்துதான் வாழ்க்கை முன்னேற்ற பயணத்தை அடையுமே தவிர, இல்லை என்றால் வாழ்வு என்பது ஏதோ தினசரி வாழ்வு ஓடிக்கொண்டிருக்குமே தவிர, திடீரென்று மௌத்தை சந்திக்கும் நிலை ஏற்படுமே தவிர, வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நம்மால் ஒரு காலம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுடைய நட்பை நமக்கு தந்திரம் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவான விஷயங்களை பெற்றுக்கொள்வதில் நமக்கு முன்னேற்றத்தை தந்திரம் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐவேளை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்திரம் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் சொல்ல வேண்டியவர்கள் சுன்னத் சொல்லுங்கள்.